அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உலமாக்களே, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி, அதாவது இறைவனுடைய இஜ்திமா அது அதாவது 5ஆம் தேதி அசருக்கு பின்னால் அசரோடு ஆரம்பிக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை அதாவது துஹரோட அது முடிஞ்சதை உங்களுக்கு தெரியும். அப்போ சுமாராக 6, 7, 8 அந்த 3 நாட்கள் அந்த ரைவனில் இஜ்திமா நடந்துச்சு. அழகான முறையில் அந்த இஜ்திமா நடந்து ஒரு அழகான ஒரு முன்மாதிரியான முறையில் அந்த இஜ்திமா நடந்து முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அதில் நடந்த பயானாத்களை நாங்கள் தமிழில் தொகுத்து தருவோம் என்பதாக சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் பயானாத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தமிழில் தொகுத்து தருவதற்காக வேண்டி. அப்போ முழு பயானையும் ஒரே நேரத்தில் தொகுக்க முடியாத ஒரு சிரமம், மேலும் அது ஒரு நீண்ட நேரத்துடைய பயானாக இருக்கிறதுனால ஒவ்வொரு பகுதியாக அதை தொகுத்து தருவதற்காக வேண்டி ஒவ்வொரு பயானும் பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அடியானுடைய பொறுப்பில் மௌலானா அஹ்மத் பட்லா சாஹிப் அவங்க ஃபஜ்ருக்கு பின்னால் செஞ்ச அந்த பயானை எனக்கு சொன்னாங்க, இதை நீங்கள் தர்ஜுமா செஞ்சுத்தாங்க என்பதாக. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய முதல் பகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு துண்டை நான் தர்ஜுமா செய்கின்றேன். அதில் ஆரம்பத்தில் ஹதரத் மௌலானா அஹ்மத் பட்லா சாஹிப் அவங்க ஹம்து சனா, அதாவது அல்லாஹ்வை புகழ்ந்ததுக்கு பின்னால் குர்ஆனுடைய ஆயாத்துகளையும் அஹாதீஸ்களையும் முன்வைக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، قال الله تعالى في كلامه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال تعالى: والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. وقال تعالى أيضا: ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. وقال نبينا عليه الصلاة والسلام: بلغوا عني ولو آية. وقال: فليبلغ الشاهد الغائب. وقال نبينا عليه الصلاة والسلام: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. وقال عليه الصلاة والسلام: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் துனியா மேலும் ஆகிரத்துடைய முழு வெற்றியையும் அல்லாஹ் தன்னுடைய உயர்ந்தரமான மேலான தீனோடு இணைச்சி வச்சிருக்கிறான். மேலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அல்லாஹ்விடம் இருந்து தான் வெற்றியுடைய ஈடேற்றத்துடைய முடிவு வரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வெற்றியாளராக ஈடேற்றம் அடைந்தவர்களாக ஆக்குகிறான் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றார்களோ, மேலும் முழுமையான தீனின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, அமைத்திருக்கின்றார்களோ, மேலும் அந்த தீனை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி அவர்கள் பாடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியாளராக ஆக்குகிறான்.
அது ஒரு நஃபராக இருந்தாலும் சரி, ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் சரி, ஒரு கோத்திரமாக இருந்தாலும் சரி, ஒரு உடைய உருவாசிகளாக இருந்தாலும் சரி, அது ஒரு நாட்டுடைய மக்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் முழுமையான தீனோட தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு அவனுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கின்றார்களோ, மேலும் தீனுக்காக வேண்டி பாடுபடுகின்றார்களோ, முயற்சி செய்கின்றார்களோ, அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியாளனாக ஆக்குகிறார். அதே நேரத்தில் மேலும் யாரெல்லாம் தீனின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கல்ல, மேலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உடைத்து உதாசீனம் செஞ்சு அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், ஹுதூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறையை விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தோல்வியை எழுதிவிட்டான். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தோல்வியை அடைவார்கள், அவர்கள் வெற்றியாளராக இருக்க மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் வாழக்கூடியவர்கள், அதாவது யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணித்து நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான முறைகளையும் விட்டு வாழ்கின்றார்களோ, இவர்கள் வெளிரங்கத்தில் எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் சரி, பொருள் பதவி வசதி வாய்ந்து வாழக்கூடியவர்களாக விளங்கினாலும் சரி, அவர்களுடைய முடிவு அது ஒரு தோல்வியான ஒரு முடிவைத்தான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய முடிவு தோல்வியாகத்தான் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல பல சமூகத்துடைய வாக்கியாத்துகளை சம்பவங்களை அல்லாஹ் திக்ர் செஞ்சிருக்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அஹ்காமாத்துகளை எடுத்து நடந்தார்களோ, மேலும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த நேரத்துடைய நபியுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்தார்களோ, அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வெற்றியாளராக ஆக்கினான். அவர்கள் எண்ணிக்கையில குறைவான பட்சத்தில் இருந்தாலும், பலகீனமாக இருந்தாலும், ஸாஹிரான அஸ்பாபுகள் அவர்களிடத்தில் எந்த ஒரு அடிப்படையிலும் இல்லாவிட்டாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வெற்றியாளராக ஆக்கினான். ஈடேற்றம் அடைந்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஆக்கினான் என்ற அந்த சம்பவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறிக்கொண்டே இருக்கிறார். மேலும் அதே நேரத்தில் அந்த நபிமார்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையோ, அவர்கள் வெளிரங்கத்தில் எவ்வளோ பலமானவர்களாக, அவர்கள் எண்ணிக்கையில் கூடியவராக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு பலம் இருந்தாலும், எந்த அளவுக்கு அவர்கள் பலமானவராக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் பதவி இருந்தது, ஆட்சி இருந்தது, அது இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தோல்வியாளராக அல்லாஹ் ஆக்கினான் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல அழகான முறையில் சம்பவங்கள் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டி கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் ஆதுடைய கூட்டம், சமூத் என்று சொல்லக்கூடியவர்கள், அவங்க பலமுள்ளவர்களாக இருந்தான். இந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு பலத்தை கொடுத்திருந்தான் என்று சொன்னால், அவர்களை போல பலமுள்ள எந்த ஒரு சமூகத்தையும் அல்லாஹ் இதுக்கு முன்னால படைக்காதவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு பலமுள்ளவர்களாக அவர் இருந்தான். உயரத்தில் 60-70 அடி உயரமுள்ளவர்களாக. இந்த அளவு பலம் என்று சொன்னால், 2 கையால பலமான மரத்தை ஆட்டினாங்க என்று சொன்னால் அது அடியோடை பிடுங்கி எடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். மேலும் அவர்களுடைய தாவா என்ன இருந்துச்சு? மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட பலமானவர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்க என்பதை அவர்கள் பெருமையாக சொல்லி கொண்டிருந்தாங்க, அல்லாவை நிராகரித்து கொண்டு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவலம் யரவ் அன்னல்லாஹ் அல்லதி ஹலகஹும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்கள் அல்லாவை பார்க்கவில்லையா, படைத்தவனை பார்க்கவில்லையா? எந்த படைத்த ரப்புல் இஸ்ஸத் இந்த அளவு பலத்தை கொடுத்திருந்தானோ
இந்த பலத்தை விட அல்லாஹ் அஷத்து மின்ஹும் குவா, இதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலமானவன், குவத்துள்ளவன், சக்தி உள்ளவன் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? எந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ், இந்த ரப்புல் இஸ்ஸத் இந்த தாக்கத்தை, இந்த கூவத்தை, இந்த பலத்தை கொடுத்தானோ அந்த ரப்புல் இஸ்ஸத் இதை விட பலமானவன், இதை விட கூவத்துள்ளவனாக இருக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமானவர்களே, அப்ப அல்லாஹ் சொல்றான், இதுவிட பலமானவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை மறந்து அவர் அல்லாஹ்வை உதாசீனம் செஞ்சு அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். வ இலா ஆதின் அகாஹும் ஹூதா, இந்த ஆது இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியாக இருக்கக்கூடிய ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல தாவத்துடைய உழைப்பை செய்தார்கள், அல்லாஹ்வை நினைவுபடுத்தினார்கள். சொன்னாங்க, உங்களை விட பலமானவன் அல்லாஹ், உங்களை படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ், அந்த அல்லாஹ்வை நீங்க இபாதத் செய்யுங்க. அவங்களுடைய தாவத் என்ன இருந்துச்சு? கால யா கௌமி அபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைர், மக்களே நீங்க அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க, உங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இபாதத் செய்யறதுக்கு யாருமே இல்லை. அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான், அவன் தனித்தவனாக இருக்கிறான், அவனை தவிர இபாதத் செய்யறதுக்கு யாருமே இல்லை, மஅபூத் ஒன்று இல்லை. அவன்தான் நஃபா நுக்சான், ஒரு மனிதனிடத்தில் லாபம், ஒரு மனிதனிடத்தில் நஷ்டம், அதே போல ஒரு மனிதனிடத்தில், அதாவது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை பற்றி அறிமுகம் செஞ்சாங்க. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொன்னான், அவன் தான் லாபத்துக்கும் சொந்தமானவன், நஷ்டத்துக்கும் சொந்தமானவன். ஒரு மனிதன் நோய் வாரதுன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் பிரகாரம், அவனுக்கு நிவாரணம் கிடைக்கிறன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் பிரகாரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய நாட்டம் பிரகாரம், ஒரு மனிதனுடைய மௌத்து அல்லாஹ்வுடைய நாட்டம் பிரகாரம், ஒரு மனிதன் வெற்றியாளனாக இருக்கிறது அதுவும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, ஒரு மனிதன் தோல்வி அடைகிறது அதுவும் அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இப்படியாக ஒரு அல்லாஹ், அந்த அல்லாஹ்வின் மூலமாகத்தான் ஒவ்வொன்றும் அவனுடைய கட்டளைக்கு இணங்க நடந்து கொண்டிருக்கிறது. எது அல்லாஹ் நாடுகிறானோ அது தோற்றத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது, எது அல்லாஹ் நாடுகின்றானோ அது தான் நடக்கக்கூடியதாக இருக்கிறது, எது அல்லாஹ் நாடவில்லையோ அது ஒரு நாளும் நடக்கக்கூடியதாக இல்லை. கண்ணியமானவர்களே, சொல்றாங்க, முழு மஹ்லூக்குகளும் அல்லாஹ்வுடைய படைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனுக்கு பிரயோசனத்தை அளிக்க நாடினால், அதே நேரத்தில் அந்த மனிதனுக்கு எந்த ஒரு பிரயோசனம் அடையக்கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால், ஒரு அணு அளவு கூட அந்த மனிதனுக்கு முழு உலக மக்கள் சேர்ந்தாலும் பிரயோசனத்தை அடைய வைக்க முடியாது. அதே மாதிரி முழு உலக மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நோவினை செய்யறதுக்காக வேண்டி ஒன்றுபட்டிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் அவனுக்கு நோவினை வராது, தீங்குகள் விளைவிக்க முடியாது என்பதாக அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால், ஒரு அணு அளவு கூட அவருக்கு அல்லாஹ்வுடைய மஷியத்துக்கு மாற்றமாக அந்த மனிதனுக்கு நோவினை செய்ய முடியாது என்ற அந்த விடயத்தை ஹதரத் அவங்க சொல்றான். அடுத்த கட்டம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆடியோல வரும் இன்ஷா அல்லாஹ்.